அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் யாருக்குமே கிடைக்காத அளவுக்கு ஒரு ஆளுமை சீமானுக்கு இணையத்தில் கிடைக்கிறது அப்படின்றது பிற அரசியல்வாதிகள் மத்தியில் ஒரு பெரிய வைத்தறிச்சல் படக்கூடிய விஷயமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். குறிப்பாக அண்ணாமலைலாம் பார்த்தீங்கன்னா சீமானிடமிருந்து இந்த இடத்தை எப்படியாவது பறிச்சே தேரணும் அப்படின்னு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஏகப்பட்ட போராட்டங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. பாத யாத்திரையில் தொடங்கி அதற்கு பிறகு எல்லா டெல்டா பகுதிகளுக்கும் மக்களை நேரில் சென்று அவர்களுடன் உரையாடுறது அப்படின்றத ஆரம்பிச்சு சீமான் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே தொடர்ச்சியாக அண்ணாமலை பண்ணி சீமானோட இடத்தை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காரு. இருந்தபோதும் இந்த ஒரு இடத்தை யாராலுமே பிடிக்க முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா சீமான தனக்கு ஒரு ஆசானாகவும் அதற்கு பிறகு ஒரு தலைவன் போலவும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பா பிரபாகரனுக்கு கீழே ஒரு படை எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சீமானுக்கு கீழே தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் படை உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இது அவர் தேர்தலை வெற்றி அடைய வைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆனாலுமே நிச்சயமாக சீமான் தேர்தலை வெற்றி அடைஞ்சு ஒரு நாள் ஆட்சியை பிடிக்க போறாரு அப்படின்றதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளருமே சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க ஊடகம் பார்த்தீங்கன்னா சீமானை வச்சு நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தணும், சீமானை வச்சு இன்னும் நிறைய பேரை சம்பாதிக்கணும், புகழ சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக விஜய் டிவி, ஜி தமிழ், அதற்கு பிறகு யூடியூப்ல நிறைய தொலைக்காட்சிகள் அப்படின்னு சீமானை வச்சு அவங்களுடைய தொலைக்காட்சிகளும் விளம்பரங்களாகவும் பயன்படுத்தி வந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் சீமான் எதனால் இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போறாரு அப்படின்னு பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சியோட நிர்வாகிகள் அதிக அளவில் சீமானுக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனையே என்ன அப்படின்னா, அவங்க சுயநலத்துக்காக கூப்பிட்டாலும் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது நமக்கு ஆதாயத்தை அதிகமாகவே தருது அப்படின்னும், இதனால அண்ணன் நிச்சயமாக அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் நமக்கு சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு. இப்படி இருக்கும்போது சமீபத்தில் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா சீமானை வைத்து ரசிகர்கள் மாநாடு அப்படின்றத ஜான் 6ஆம் தேதி நடத்த போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியிட்டு இருந்தாங்க. சில பல காரணங்கள்னால காவல்துறை பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாநாடு நடக்கிறதுக்கு அனுமதி தரல அப்படின்னும், ஆனால் நிச்சயமாக ஏப்ரலுக்குள்ள இந்த ஒரு மாநாட்டை நடத்தியே தீருவோம் அப்படின்னு தமிழ்நாட்டுடைய ஒரு பெரிய யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நியூஸை வெளியிட்டு இருக்காங்க. அது பிகைண்ட் ரூட்ஸா இந்தியா கிளிட்ஸா அப்படின்னு தெரியாத ஒரு காரணத்தினால பேரை இன்னும் மென்ஷன் பண்ண முடியாம இருக்கு. பிகைண்ட் ரூட்ஸ் நிகழ்ச்சியில் இந்த கோல்டு மெடல் அவார்டுக்கு சீமான் நடந்த ஒரு வீடியோ அப்படின்றது யூடியூப்ல மட்டும் கிட்டத்தட்ட 5 லட்சம் பார்வையாளருக்கு மேல பார்த்த ஒரு காணொலியாக மாறி ரொம்பவே ட்ரெண்டாகவும் மாறி இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது முழுக்க சீமானுக்காகவே ஒரு நிகழ்ச்சியை வைக்கிறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு ட்ரெண்டாக மாறும் அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.